Hi friends, welcome to Akshay Patram channel. நான் இன்னைக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ல TikTok ட்ரெண்டிங் wrap வந்து எப்படி தவாலையும் செய்யலாம் அதே நேரம் டோஸ்டர்லயும் செய்யலாம்னு என்னோட ஸ்டைல் ஆஃப் wrappingல உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த ரெசிபியை கோதுமை மாவுல தான் பண்ண போறேன். அதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3/4 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி இதை பிசைஞ்சிக்க போகிறோம். ஒரு வெரைட்டியோட கோதுமை மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறும். நீங்கள் ஃபஸ்ட்டு 3/4 கப் தண்ணி சேர்த்து பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு இதை வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த wrapக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 3 பல் பூண்டு சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டும் வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி போல் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பும் மிளகாய்த்தூளும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை உதுத்து சேர்த்துக்க போகிறேன். பன்னீர் துருவியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்க்குறது காட்டிலும் பன்னீர் இந்த மாதிரி உதுத்து சேர்க்குறப்ப சூப்பராக இருக்கும், wrapக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பன்னீர் புர்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் போல் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. wrap செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கோதுமை மாவு நல்லா இன்னும் சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம இப்போ இதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்க போகிறோம். இது நார்மல் சப்பாத்தி மாவுலேயே செய்யலாம், நம்ம இதுக்காக தனியாக பிசைஞ்சு செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட மீந்து போன சப்பாத்தி இருந்தால் அதை வச்சு இந்த wrap ஹேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்காது. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான், அதை நான் wrap பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவெல்லாம் வந்து டஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு சூடான தவாவில் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. முதல்ல இதை தவாலே எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க 3 பக்கமும் நம்ம ஜஸ்ட் மார்க் மட்டும் பண்ணிக்கலாம், கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நான் வீட்டிலே செஞ்ச க்ரீம் சீஸ். இந்த க்ரீம் சீஸ் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இந்த க்ரீம் சீஸை ஒரு பக்கம் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம 4ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு பக்கம் க்ரீம் சீஸும் இன்னொரு பக்கம் க்ரீன் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த க்ரீன் சட்னி ரெசிபியும் ஏற்கனவே நான் முன்னாடி உள்ள வீடியோஸில் போட்டிருக்கேன். அதோட இன்னொரு பக்கம் ஒரு ஸ்லைஸ் கொடமிளகா, ஒரு ஸ்லைஸ் வெங்காயம், ஒரு ஸ்லைஸ் தக்காளி வச்சுக்கிறேன். இப்போது நம்ம அட்டகாசமாக செஞ்சு வச்சுருக்க பன்னீர் புர்ஜி ஸ்டஃபிங்கை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். இந்த wrapல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டஃபிங்ஸோடு நீங்கள் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம செஞ்சு வச்சுருக்க க்ரீம் சீஸ் போய் பன்னீர் புர்ஜியோட மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் நம்மளோட வெஜிடபிள் ஸ்டஃபிங்ஸ், இதோட கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கிட்டு நம்ம தவாலே இந்த wrapப்பு சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம செகண்ட் மெத்தடில் தவால சப்பாத்தியை பாதி அளவு குக் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம wrap செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சப்பாத்தி பாதி அளவு குக் ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ வெளியில் எடுத்துடலாம். 4 பக்கமும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி முதல்ல மடித்து விட்டுக்கலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் சீஸ், அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி, அப்புறம் ஒரு ஸ்லைஸ் குடமிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் புர்ஜி, அவ்வளோதான். இதை அப்படியே wrap பண்ணிட வேண்டியது தான். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக க்ரீம் சீஸ் நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங்ஸ் வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம wrap பண்ணோன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது சாண்ட்விச் டோஸ்டரில் வைக்க ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இன்னொரு அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ரீம் சீஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் சட்னி மேலே நம்ம ஸ்டஃபிங் பன்னீர் ஸ்டஃபிங் வச்சுட்டு மறுபடியும் நம்ம க்ரீன் சட்னி வச்சோன்னா அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச wrapல சீஸ் அதிகமாக இருக்கும், இதில் க்ரீன் சட்னி அதிகமாக இருக்கும். நம்ம இதை சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சு சூப்பராக டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா அட்டகாசமான ட்ரெண்டிங்கான wrap சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷய் பாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.